நடந்துன்னு சொல்லவா? விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொன்னார். இதுதான் உண்மை. நீங்க விஜய் ப்ளேம் பண்ணாதீங்க. விஜய் அங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் விச் கவர்மெண்ட்னு கேட்காதீங்க. இமிடியேட்லி யூ மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். இதுதான் உண்மை. விஜய் வந்து எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, விஜய் பாடிக்கு போயிட்டார், விஜய் அங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இமிடியேட்லி யூ மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரை சேவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இமிடியேட்லி லெஃப்ட். பாவம் அவரை வந்து எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணி ஒரு மனுஷனை கார்னர் பண்ணி அவருக்கு நீங்க குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்து தப்பெல்லாம் செஞ்சது நீங்க. ஆனா பாவம் அந்த மனுஷனை போட்டு எங்களுக்கு விரோதி தான், நாங்க இது முடிச்ச உடனே அவர் அட்டாக் பண்ணதான் செய்வோம். ஆனா இந்த இதுல நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா நியாயமா தர்மமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க அவர் அட்டாக் பண்ணுவோம். நிறைய பேர் சொன்னாங்க இவட போட்டிருக்காங்க எங்க கிட்ட இருந்து இதெல்லாம். நீங்க இந்த இஷ்யூ பேசிட்டா போவோம். ஒருத்தர் மனசளவுல உடைக்கணும் என்ன அவசியம் இருக்கு? 25 வருஷம் நடிச்ச படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் களத்துக்கு போகும்போது மக்கள் பார்க்க வருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விடுங்க. அவர் அரசியல் தலைவர், அவர் அதெல்லாம் விடுங்க. நடிகர் வராரு, நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். உங்களுக்கு அங்க வந்து பார்க்க வர்றது உனக்கு ஓட்டு போட்ட மக்கள். அதனால நீங்க வந்து உறுதியா ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும். இதுதான் கவர்மெண்டோட வேலை. அதுக்கு தான் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கு தான் அவ்வளோ நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டி அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். அதனால திருப்பி சொல்றேன். உடனே சில பேர்லாம் நான் சொன்னதில் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, அண்ணா நீங்க வந்து திமுகக்கு எப்பவுமே எதிராக தான் பேசுவீங்க, அதெல்லாம் நாங்கள் எதிர பேசல. எல்லா நேரத்திலும் நம்ம எதிர பேசுறது கிடையாது. நீங்க தவறு நடந்திருக்கு, 41 உயிர் போயிருக்கு, அப்போ கூட நீங்க அக்கௌண்டபிள் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட், என்ன சிஎம், என்ன டெபுட்டி சிஎம்? கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி துபாயில இருந்து வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு நேர் திருச்சி வந்து துபாய் போனதா ஒரு செய்தி. அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்ட்டுக்கு வர நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் 6 மணிக்கு வருவாருன்னு சொல்லிடுவாங்க. 6 மணிக்கு வந்து ஒரு நாள் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 6 மணின்னு சொன்னாதான் மக்கள் வருவாங்க. அப்படி வந்து கூட்டம் ஒரு 8 மணிக்கு வருவாங்க. இதுதான் அரசியல். இப்படிதான் நடந்திருக்கு. இப்ப மட்டும் நீங்க வந்து விஜய் குற்றச்சாட்டு சொல்றீங்க. விஜய் கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்ல.